மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போலீஸ் ஆகலை, பயத்தை வெளியில் காட்டாடா வக்கு. அதுதான் ஒரு டிசைன் கொடுத்து ஒன்றுக்கான சாம் வெளியே ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல். 6 மணி அண்ணா நீங்கள் பேசுவீங்க. இவர் வந்து இந்த வேலை சிறாக்கிட்ட பேச்சு ஓடி ரிசப்ஷனுக்கு வந்து எனக்கு நானும் வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்தாங்க. அதான் கேட்கணும் உங்களோ இன்னப்படியே கூட நீச்சல் தெரிஞ்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்களை குறிப்பாக வந்து நுவரெலியா மாவட்டத்தில் நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லண்டனில் இருந்து வந்த தம்பதிகளோட இன்றைக்கு 3வது நாள். முதல் நாள் கதிராமம் போய் அப்படியே எல்லையில் நின்றுருப்போம். பிறகு எல்லாம் பார்த்துக்கொண்டு நேற்று நுவரெலியாவுக்கு வந்திருப்போம். உண்மையிலுமே எல்லையில் நேற்று போட்டிங் போனதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. குறிப்பாக வந்து இவையோட பயணம் பண்ணிக்கல இன்னும் நல்லா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவைலா புக் பண்ணியிருக்கணும் ஒரு சில இடங்களை, அவைலா பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடங்களை. அதால் வந்து நான் அவைலோட பயணம் செய்யல வந்து எனக்கு புது அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக நேற்று வந்து க்ரீன் சிட்டி வந்து அரளியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரளியில் கிட்டத்தட்ட 3 பெரிய ஹோட்டல் வந்து இந்த நுவரெலியாவில் வச்சிருக்கிறேன். அதில் சிட்டி ஹோட்டல் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறேன். நான் அதில் அக்கமடேஷன் இருந்தது, அங்கே போய் ஸ்டே பண்ணாங்க. சாப்பாடுலாம் தந்தவேல், மற்றது காமன் ரூம் தான். எல்லா ரைவர்ஸாக்களுமே வந்து அங்கே தங்கியிருந்தவேல் உண்மையாக நல்லா இருந்தது. இன்றைக்கு வந்து இவையில் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னென்ன இடங்கள் எல்லாம் பார்க்கணும் நுவரெலியாவில். அதை பார்த்துக்கொண்டு அதுலேருந்து அப்படியே வந்து நாங்கள் சிகிரியாவுக்கு மெல்லமாக அப்படியே போகிறதான் பிளான். குறிப்பாக இந்த ஹோட்டலில் சுற்றி இருக்கிற இடங்களும் மற்ற நுவரெலியாவும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக இப்போ அவையில் வந்து 9 மணிக்கு தான் வாரேன்னு சொன்னவேல் நான் இதில் வந்து காரை பார்க் பண்ணி போட்டு நிற்கிறேன். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான இடங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், மின்னக்கட்டு அதில் வெட்டி அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அதுக்கேற்ற மாதிரி தானே வந்து இருக்கும். இப்போ இதில் அங்காள பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நாளாவது இந்த ஹோட்டலில் வந்து தங்கணும் அப்படின்றது என்ற ஒரு ஆசை. பார்க்கலாம் காலப்போக்கில் ட்ரை பண்ணலாம். அப்படியும் ஒரு நாள் தங்கி வீடியோ போட்டாலும் உனக்கு என்னப்பா காசுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டுருவாங்க. இதில் பாருங்கள், இதால் தான் வந்து அந்த எங்களோட அக்கமடேஷனுக்கு போனது. அதில் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவையில் ஏற்றிட்டு நான் தெரிஞ்ச வரைக்கும் முதலாவது சீதாளிய கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவையில் ஏற்றி கொண்டு சீதாளிய கோயிலுக்கே வந்து வந்துட்டோம். குறிப்பாக இதுக்குள்ளே கோயிலுக்குள் வளாகத்தை காட்டல. ஆனால் இந்தியாவில் இருந்து யாராவது வந்தால் இல்லை நாங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்தால் உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வெளிப்பக்கத்தில் அந்த ராமண்ட காலடி வச்ச இடமெல்லாம் இருக்குத்தான், அதில் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். அதில் இந்த 6 போகும் சூப்பராக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்க கோயில் அவையில் அப்படியே வாசலடியிலே வந்து இறக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாம் போலீஸ் ஆக்களை விட்டுருக்கணும். முக்கியமான சுற்றுலா தலங்களில் வந்து போலீஸ் ஆக்கள் நிற்கணும். நல்ல விஷயம். அதாவது வேறு வெளிநாட்டவர்களுக்கு இடையூறாக ஒரு சிலர் செயற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் சரி இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். குறிப்பாக நிறைய அதாவது இந்தியாவில் வடக்கு பிரதேசம் இருக்குது தானே, அங்கே இருந்தால் வந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு வருவேன். அதெல்லாம் இந்த கதைகளோட சம்மந்தப்பட்ட ஆக்கள். அதான் இப்போ இவ்வளோ வர்ணிக்கிறோம் இந்த இடத்துல. அவடம் தான் ராமர் காலடி வச்ச இடம். இதில் பாருங்களேன், அந்த படங்களில் ஒரு என்ன பேர் ஒரு கெட்டப்பில் வருவாங்க, அதே மாதிரியே இருக்கார். இப்போ இந்த லொக்கேஷனை பாருங்களேன், இந்த ஆறில் எப்போ பார்த்தாலுமே தண்ணியாக தான் இருக்குது. இதுவும் ராவணெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான். எப்பயும் தண்ணி நாங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோ கும்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ இல்லை பக்கத்தில் படுத்து கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வேறு நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே போய் இருந்துட்டாங்க. நம்ம காலடி தடம் இந்த இடத்துல. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இது உண்மையா இல்லையா, நம்பலாமா இல்லையான்றதை நீங்கள் மறக்காமல் கூப்பிடுங்க. இதில் கடவுள் பக்தி இருந்தாலும் ஏன் நம்பலாமா இல்லையான்னு கேட்குறேன்னுண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான அமைப்புகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இது அந்த கூடுதலாக தண்ணிகள் சுழல்ற இடத்துல உருவாகும். இப்படி உருவானதான் இதோன்றது எந்த ஒரு எண்ணக்கரு. உங்களுக்கு என்ன தோன்றது நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ பார்த்து முடிஞ்சாச்சு. இதுலேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு வெளிக்கிடுவோம். சரி, இப்போ பார்த்திங்களாண்டா கெரகரி லேக் அந்த பேர் வாழ்க்கையில் எனக்கு வராது. நேற்று வந்து ஸ்லோ போர்டில் போயிருப்போம். அதால் வந்து விரக்தி அடைஞ்சவேல் எப்படி அந்த ஸ்பீட் போர்டில் போகணும் ரெண்டுக்கும் சொல்லிவிட்டு இப்போ வந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக என்னையும் வந்து அந்த ஒரு போர்டில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை நான் நின்று உங்களை வீடியோ எடுத்து தரேன். ஏன்னா ஸ்பீட் போர்டில் ஜெட் ஸ்கீயில் போகிறது டேஞ்சராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இதுவும் கொஞ்சம் சரிச்செல்லாம் ஓடிவிடும். கேமரா ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு தெரியல. கோபுரம்னாலும் பிடிக்கிறாலும் ஸ்மோவில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, பார்ப்போம் என்ன கட்டத்தில் இன்றைக்கி சம்பவம் நடக்க போதுண்டு. நேற்று போன போட்டாக்கள்டே போக வேண்டியது பிளான் பண்ணிவிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். ரெண்டாலும் நல்ல ப்ரைஸ் இங்கே பாருங்க. அந்த ஸ்பீட் போட் இதெல்லாம் போட்டு சம்பவம் செய்யப்படாதுன்ற கேட்டேன். சரி, ஓகே, இந்த போர்டெலாம் முடிவு எடுத்தாச்சு போகிறதுக்கு. முன்னுக்கு போயிருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் போல. சம்பவத்துக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடக்க போதும். 2 கையை பிடிச்சாலே உங்களுக்கு அறிக்கல. அதுக்கப்புறம் பயத்தை வெளியில் காட்டாடா வக்கு.
அதுலேயே அதை வளைக்கிறதா. மைல் ஸ்பீடில் போகுது. அதுதான் அப்படிதான். போட்டு அதான் சரி, வாயாலட்டை வர வச்சா விட மாட்டா அவ்வளோ இருக்காட்டவா. முன்னுக்கு இருக்கிற ஆள் உயிரோடு இருக்கிறவா இல்லையா தெரியல. அதான் ஒரு புடிதான் சாமி. போகிற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. ஃபோட்டோ எடுக்க எல்லாம் எடுத்து விடுறாங்க. நல்லா இருக்கு. ஆனால் இந்த குளிர்க்க வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. 90 வகையிலெல்லாம் போட் போகுது. 90 வகையிலெல்லாம் போட்டு வர்றாங்க. அப்படிதான் என்ன டப்பட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பராக இருந்தது. சூப்பர். ஓகே. ஆமாண்ணே, உண்மையிலுமே இப்போ இறங்கிட்டோம். உண்மையிலுமே ஒரு மறக்கலாத ஒரு அனுபவம். சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு 3-4 பேர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட் ட்ரை பண்ணி பாருங்கள். 6000 ரூபா கொடுத்தீங்களா சரி, 7000 ரூபா கிட்டே 6000 ரூபாய்க்கு ஓகே நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் தெரியல, பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு பழங்கள் இருக்கிற மார்க்கெட் இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னவேல், விசிட் பண்ணணும். ஒரு சில பழங்கள் வந்து வேண்டணும் கொண்டவேல் பிஎஸ் அங்கே வந்து சாப்பிட்டாங்க. இங்கேயும் பார்ப்பின மட்டும் நினைக்கிறேன். நிறைய பிஎஸ்கள் இங்கே இருக்கிற பிஎஸ்கள் நல்லா இருக்குது. நாங்கள் அதில் ரோட்டில் பார்த்தது பிஞ்சு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பிஎஸ் வந்துட்டேன் ஏற்கனவே. இதில் ரம்பட்டானம் மங்குஸ்தானம் வந்து வந்துட்டு இதில் இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளிக்கிட போகிறோம். சிகிரியா நோக்கி போய்க்க நிறைய இடங்களை பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் நுரையிலேருந்து இறங்கி அப்படியே வந்து லபுக்கல் எஸ்டேட், முதல்ல வந்து டம் ரோடு இருக்கும், ஒரு லபுக்கல்லேண்டு மாற்றிருக்கணும். இதில் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் இந்த இடத்துல வந்துருக்கண்டு. இப்போ வெளியாக்கள் வந்தால் வந்து நாங்கள் விஐபி லான்ச்சுக்கு தான் வந்து போகிறோம். அதுக்கெலாம் நிறைய அந்த டீயெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னவே அப்போ அதுகளை வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே வந்துட்டோம். அந்த லான்ச் டீ லான்ச்சுக்கு போகிறோண்டா தான் 2 கட்டிட்டு போகணும். நாங்கள் பொருள் வேண்டுறா வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னவே அதால் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற டீ எல்லாமே வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்ட் ஆக்களுக்கு வித்தியாசமாக நிறைய இருக்கும். விலைகளாகவும் இருக்கும். அது வேண்டலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா 7400 இந்த 5 பாக்ஸு. அதோட கிஃப்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. லோக்கல் இதுகள் எல்லாம் கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கணும். டீயோட சம்மந்தப்பட்ட மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட 1900 ரூபா இந்த 2 பாக்ஸ். இந்த 2 பாக்ஸும் 1900. இதில் இந்தியாவில் பக்கத்தில் பாருங்கள் இந்த ஜானைகள் சம்மந்தப்பட்ட மாதிரி இந்த கப்ஸுகள் எல்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் பிளாக் டீ. இது எல்லாமே வந்து பிளாக் டீ. ஒரு டிசைன் கொடுத்து வச்சுருக்கோம். ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 வகையான போக்கி ஓபி டீ க்ரீன் டீ வந்து இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா 9900 ரூபாய் இலங்கை காசு. ட்ரெவலர்ஸில் அதுகளில் போட்டால் ஈஸி இங்கே வேண்ட. இதில் ட்ரெவலர்ஸுக்கான அஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு டீ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே வந்து கிஃப்ட் பாக்ஸ்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ அதில் டீ வெண்டைக்கில் இந்த ஏதோ ஒரு அந்த பேர் பிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டீண்ட கலர் பார்க்கணும் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒன்றுக்கான சாம்பிள்களை வந்து வச்சுருக்கணும். இதுதான் வந்து பார்த்து நாங்கள் இதில் இந்த பிளாக் டீன்ற கேட்டகரி தான் இது எல்லாம். அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது தானே, இது வந்து 44,000 ரூபாயா என்ற கடவுளை.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கணும் ஒரு ஆளுக்கு. சரி இப்போ எல்லாம் வேண்டியாச்சு. இதில் இருந்து அப்படியே டீ ஃபேக்ட்ரியும் பார்க்கல நாங்கள் அப்படியே வந்து கிரியா நோக்கி வலிக்கிறோம். இப்போ ரம்போட வாட்டர் ஃபால் அடிக்கி வந்துட்டேன். நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ 1 day ஹால் ஆகிட்டு அடுத்து அந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து 1 மணி தேவைக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கொண்டிருக்கு. நல்ல தண்ணி இப்போ ரம்போட வாட்டர் ஃபாலில் வந்து போய்கொண்டிருக்கு. வேறு மங்காளபுரி இதை வந்து இது ஒரு டேமு, ஃபேமஸான டேம், மறந்தது கொத்மலை டேம். அப்படியே இப்போ பாருங்கள், இதுதான் ரம்போட தண்ணி நல்லா வந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அது பக்கத்துலேயே வந்து போயிடும். டிக்கெட் கவுண்டர்லாம் இல்லை, எல்லாம் இடிஞ்சு மண் சரிவில் போயிட்டு ஆனால் சேவை வந்துருக்கேன். இந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து எத்தனை வந்தாலுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். ஃபஸ்ட் டைம் வாரம் பைக் எடுத்து அப்போ தான் கொஞ்சம் காலம் போனே சொன்னான். அப்போயே வந்து கிரிக்கெட் கிளப்பில் வந்து நான் விளையாடி கொடுத்தேன்னா அப்போ பழக்கம். ஆள்கிட்ட கேட்டு தான் வந்து நான், தம்பி, வேணும் எல்லோரும் வந்து வர்றோம். எனக்கு அப்போ இந்த ரோட்டுகள்லாம் ஓட தெரியாது. நான் சும்மா ஓவர்டேக் பண்ணி கிளப்பு ஓவர்டேக்கில் பேசுவேன். டே அப்படி ஓடாது இப்படி ஓடாதுன்றதெல்லாம் வந்து பேசி இல்லை கூட்டிகிட்டு வந்தவர். நல்ல ஒரு குளிர் டைம்லாம் வந்து நாங்கள் வெளியே மறக்கலாம். அதெல்லாம் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஃபீல்டு டீ ஃபேக்ட்ரி இந்த அட்டை வந்து போட்டிருக்காங்க. காரை வந்து இதில் பார்க் பண்ணால் ரோட்டில் கொஞ்சம் வேறுத்தான் நிற்கிது. அதான் பயமாக இருக்குது. சரி எல்லாம் பார்த்து முடிஞ்சுது. நாங்கள் அப்படியே வந்து பயணத்தை தொடங்குவோம். இப்போ அடுத்த நாள் காலை நேற்று வந்து அப்படியே கண்டியால் வந்து அப்படியே மாத்தலை வந்து இங்கே வரவே வந்து 6:30 ஆகிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். குறிப்பாக வந்து இந்த ஹோட்டல் வந்து அவர்கிட்ட மகன் தான் வந்து புக் பண்ணாராம். உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல். அவர் புக் பண்ணுற எல்லா ஹோட்டலுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் லக்ஸரியாக இருந்தது. இது இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஹோட்டலாக வந்து புக் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட நேற்று வந்து இந்த அக்கமடேஷன் இங்கே இருந்தது. அதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணாங்க. அவையில் ஃப்ரீயாக தெரியல பே பண்ணி போட்டு நான் அப்படியே வந்து தங்கினான். ஓகேயான ரூம் அப்படின்னு சொல்லலாது. வெளியில் தான் பாத்ரூம். அப்போ அதை போய் யூஸ் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சிகிரியா போகிறது. அதுக்கு முதல் நான் இந்த ஹோட்டலில் ஒரு சில இடங்களை தான் நான் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்கள் ரூம்ஸ் எல்லாம் இருக்காண்டு தெரியல. எல்லாமே வந்து அது காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காட்டுறேன் பாருங்க. இதில் பார்க்கிங் இருந்தது. பார்க் பண்ணி போட்டு இந்த ஒரு பெட்டி இது இருக்குது முன்னுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி. அதுக்கு பின்னுக்கு தான் வந்து எங்களோட நார்மல் ரூம் வந்து இருந்தது. ஆனால் இவையில் தங்கியிருக்கிற ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இப்படியான சின்ன சின்ன அந்த பெரிய சின்னன்னு சொல்லலாது பெரிய பெரிய வீடுகள் மாதிரியே இருக்குது. இங்கே சில இப்படியான ஹோட்டல்களில் வீடியோ எடுக்க விட மாட்டினோம். இதை பாருங்கள், இதெல்லாமே வந்து ஒரு ரூம் தான். இன்னும் ஒரு செட்டப் கிட்டத்தட்ட அந்த சிகிரிய அன்றாபுரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான். இன்னும் வந்து இது நிறைவு செய்யலையாம். இதில் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி தான் கொண்டு வர வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மேப்பில் போட்டிருக்கணும். இதே வந்து இப்படி நல்லா இருக்குன்ற யோசிச்சு பாருங்கள். இதில் என்ன ஸ்விம்மிங் பூல் அடிக்க போய் பார்ப்போம். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே அப்படியே இருக்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரும். இதான் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்குது. ஹைஃபையான இடத்துல இது கட்டினாலுமே வந்து கொஞ்சம் ஹைஃபையாக தான் வந்து தெரியும். இப்போ இதிலேருந்து அவையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னவையில் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஒரேடியாக சிகிரியாவுக்கு 2 பேரும் சிகிரியா இறப்போறேன்னு சொல்லினோம். நானும் சேர்ந்து தான் வந்து ஏறணும். நல்லா இருக்க போகுது. சரி, இப்போ சிகிரியாவுக்கு வந்துட்டோம். இதில் வந்து டிக்கெட் வந்து நார்மலாக ஃபாரின் ஆக்களுக்கு வந்து 11,000 ரூபா, மற்றது லோக்கல் ஆக்களுக்கு 120 ரூபா, $35 அமெரிக்கா டாலர்ஸ் வந்து வரும். இப்போ இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க விளக்கிட்டோம். இப்போ சரியாக 9 மணி ஆகிட்டு. சரி, இதில் வந்து இப்போ செக் பண்ணி போட்டு தான் வந்து விடுவேணும். இதுலேயும் வந்து டிக்கெட் அதில் வந்து கவனமாக பார்ப்பேன். சரி, இப்போ மேலே போய் கொண்டு இருக்கிறோம் வேலோட சேர்ந்து, சைனாக்களோட சேர்ந்து. இல்லை அதான் அந்த வடிகாலம் இப்போ தான் ஃபோட்டோக்களெல்லாம் எடுத்து தான் போய் கொண்டிருக்கிறோம். அதில் பின்னுக்கு நாங்கள் தொடர்றோம். இப்போ ஓரளவுக்கு படிகள் ஏறி அப்படியே அந்த இடக்கட்டத்துக்கு வந்துட்டோம். தொடர்ந்து காட்டில் அவையிலோடைய போகிறதால அப்பப்போ காட்டு. இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார்கள் அதெல்லாம் இருக்கணும். இதுலேருந்து அப்படி மேலே நடக்கணும். 6 மணி 6 இங்கே அனைத்து மறைந்தது யார். நாங்கள் லாங்க தூங்கி கொண்டிருக்கிற நேரம் ஸ்கூல் டீம் கொண்டு வரை கொண்டிருக்கு. மேலே காத்தாண்டா காற்று பேக் காற்று அடிக்குது இந்த இடத்துல. சரி, சரி, சிங்கவாயில் தொகுதிக்கு வந்தாச்சு. வீட்டை இருந்து இந்த மகிமை இப்போ தான் வந்து தெரியுது. செம்ம கலகலைக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த சிகிரியா மலைக்கு மேலே ஏற போகிறோம். உங்களை வந்து இதுக்கு பிறகு காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை சமாளித்து அப்படி ஏறினோம்னா சரி. நிறைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது ஏறி. ஆல்சோ எனக்கு தான். ஆனாலும் வந்து ஓகே ரிக்கவர் ஆயிரும். எனக்கு கலைக்க நான் ஓகே ஆயிடுவேன். இந்த கால்பாதத்துக்கு வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்கிறதா. ஏறி ராசா ஏறி ஒரே பக்கத்தில் வரும். சரி, இப்போ ஒரு 3/4 இடத்துக்கு ஏறியாச்சு. இங்கடா இதில் இந்த படியை காணல. சரி, ஒரு மாதிரி ஏரியாச்சு ஆக்களோட. இப்போ மேல் டாப்புக்கு வந்து வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பிதினுங்கால ரொக்கம் வந்து தெரியும். இங்கேருந்து பார்க்கல வந்து சின்னனா தெரியுதுங்க.
ஆனால் தூரம் அங்கே இறைக்கல. அப்படியே மேலே வந்து நாங்கள் போய் பார்ப்போம். ஒன்றா குரங்கு ஒரு சின்ன பிள்ளைண்ட தண்ணி பத்தில் வந்து பறிச்சிட்டு, இதில் ஒரு சின்ன குரங்குஞ்ச இந்த தண்ணி பத்திலாம் பறிச்சிட்டு இந்த பிள்ளைட்டு, ஹலோ எஸ்கியூஸ் கிவ் மீ த வாட்டர் பாட்டில், அது குடித்து கொண்டிருக்கு. இங்கே சின்ன குட்டி குரங்குஞ்ச எல்லாம் மாளிகைக்கு மேலே சுற்றி வளைச்சி 2 ஃபோட்டோக்கள் எடுக்கிறேன். அந்த பிள்ளைன்னு தண்ணி பத்தில் தான் வந்து பறித்தது. அந்த பிள்ளை தொடர்ந்து அழுதுட்டு இப்போ தான் நிப்பாட்டிருக்கு. அழுகிறதையும் வந்து யூடியூப்பில் காட்டலாது. சரி, இந்த மேல் பகுதியிலேயே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதி இதுதான். அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வந்து இந்த தாவரவியல் பூங்கா வந்து செய்திருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி காட்டினா நீங்கள் பேசுவீங்க, பிறகு நான் காட்டுறேன். இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா இது இப்போ கொஞ்சம் வெயில் காலமெண்டாலும் எல்லாம் வறண்டு போயிட்டு, மழை காலமெண்டா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே இஞ்சால போய் பார்ப்போம். சரி, இப்போ எல்லா இடம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. கீழே வந்து ஆகல இறக்கையில் கொஞ்சம் வயசான ஆகலைன்னா கலைக்க மாட்டால. இதுதான் வந்து காசியப்பன் குளித்த இடம். அப்படி இஞ்சால வெட்டாமல் அவன் என்னது இருக்கையும் இருக்குது. இதுதான் அந்த இருக்கை. இது வரும் ஒரே கல்லில் வந்து செய்திருக்கணும் இதெல்லாம். சரி, அப்படியே நாங்கள் மெல்லமாக கீழே போகிறோம். இதெல்லாம் அவ்வளோ ஈஸி, பண்ணுறாங்கிடலாம். இந்த கைட்டுக்கு $20 கொடுக்குறத பற்றி யோசிப்போம். நான் உண்மையிலுமே ஏறி வந்து கஷ்டப்பட்டு இந்த இடங்களை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். படி அவங்க ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறாங்க, கஷ்டப்பட்டு தான் ஏறி மேலே ஏறுறாங்க. இவங்க இதெல்லாம் கழிச்சிட்டு வராங்க. சைனீஸ் காரி முன்னால் போகிறான், வேணும் கழிச்சிட்டு வரான். சரி, இப்போ கீழே இறங்கிட்டோம். இவர் வந்து இந்த வேலை சிறாக்கிட்ட பேச்சு ஓட்டிட்டு வர்றார். சத்தம் போடாது பேசிட்டு விட்டுருக்காங்க. சத்தம் போடக்கூடாது, குளவி கலைஞ்சிடும். சத்தம் போட்டவர் பேச்சு ஓட்டிட்டு வர்றார். சரி, கீழே இறங்கியாச்சு. அப்படியே இறங்கி மெல்லமாக வந்தாச்சு. இதில் இருந்து அப்படியே போய் சிகிரியா ஓவியங்கள் வந்து பார்க்கணும். நல்ல காற்று தெரியுமா, சூப்பராக இருக்குது. இதில் போய்களே பார்த்திங்கன்னா இப்போ சிசிடிவி கேமராலாம் வந்து பூட்டியிருக்கணும். பழங்கி சிவரை தொட்டால் 50,000 இல்லாடி 2 வருஷம் ஜெயிலுக்கிட்ட இருக்கணுமா. இதான் பார்த்திங்கன்னா அந்த பழங்கி சிவர். அது இது மகத்துவம் அப்படின்றது எனக்கு தெரியலை. கர்நாடக சிவரை பற்றி கேட்டு நாங்கள் அதில் வந்து பழைய சிங்கள எழுத்துக்கள் எல்லாம் இருக்காம் அப்படின்னு போட்டிருந்தோம். அது இந்த வரலாறு வந்து இதில் போட்டிருக்கணும். இப்போ அண்ணா மக்கா வந்து அப்படியே மேலே போயிட்டுனோம் சிகிரியா ஓவியம் பார்க்குறதுக்கு. நான் அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளும். இப்போ பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ஒரு வியூ வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கீழே இறங்கிக்கல ஒரு சில இடங்களை வந்து பார்க்கலாம். சபா மண்டபம் அப்படி ஒன்றா பார்த்துட்டு போகிறோம். அங்கே ஈஸியாக இருக்குது. சரி, ஒரு மாதிரி இறங்கியாச்சு. இதில் அடுத்ததாக நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ நேரம் சரியாக 4 மணி. சிகிரியாவிலேருந்து வெளிக்கிட்டு திருகோணமலையில் இருக்கிற சின்னமன் ப்ளூ பை ஏதோண்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ தான் நான் வந்து இறக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன். ஹோட்டலை காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு. இதில் தான் வந்து இப்போ பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறேன். குறிப்பாக வந்து உள்ளே இப்போ செக்இன் பண்ண போயிருக்கணும். ஹோட்டலில் பெருசாக பாருங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே என்ன மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்கோ தெரியல. அதில் ஒரு BYD ஒன்று நிற்கிது. ரிசப்ஷனுக்கு வந்து எனக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இதில் பாருங்கள் ஒரு வியூ ஒன்று இருக்குது. என்ன வியூடா அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து ரூம்ஸ் தான். இது பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து ரூம்ஸ் தான். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பூல். உண்மையில நல்ல ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சூப்பர் இடம். வாழ்க்கையில் இந்த ஹோட்டல்லாம் தங்குறது நடக்காது. ஆனாலும் இப்படி சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் தானே. நல்லா இருக்குது, அப்படியே சூப்பர் பிளேஸ். ஆமாண்ணே, நான் இந்த ஒரு இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தது இல்லைங்க. இப்போ தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இலக்கில் வீடியோ எடுக்கிறதும் வெள்ளையிலே வெள்ளக்காரங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் கொம்மனான இடங்களை வந்து பார்த்துட்டு போயிடுவோம். இதில் ப்ரைவேட் பீச்சும் இருக்குது வேலுக்கண்டு. அதே மாதிரி இதில் வாலிபால் எல்லாம் விளையாடினோம். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் வந்து இருக்குது. சமைச்சில்லைங்க பார்ப்போம். நான் இதில் ரயில்வே ரெக்கமெண்டேஷன் இருக்கா இல்லை வெளியில் தான் தங்கணுமான்னு தெரியல. இப்போ வந்து நானும் வந்து இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்க போகிறேன். ஹோட்டலில் எல்லாம் அக்கமெண்டேஷன் அங்கால இருக்கும். டிரைவர்ஸுக்கான அந்த அக்கமெண்டேஷனில் தான் வந்து தங்க போகிறோம். சாப்பாடு எல்லாமே வந்து அவையிலோட இன்க்ளூட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவள். கட்டாயம் தரத்தான் வேணுமே சொல்லுவோம். அவ்வளோ ஒரு ஹைஃபையான ஒரு இதில் வந்து தங்கினோம், ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போக்கில் வந்து இந்த இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதுக்காக நல்ல ஹைஃபையெல்லாம் இருக்காது, ஓரளவு பேசிக்கோடு இருக்கும். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுண்டு அப்படியே. சரி, இப்போ அடுத்த நாள் நேற்று வந்து அப்படியே இங்கே அக்கமெண்டேஷன் இருந்தால் வந்து நான் சொல்லியிருப்பேன், தங்கிட்டேன். குறிப்பாக வந்து ஏசியில் நார்மலான ரூம் தான். அதே மாதிரி சாப்பாடு வந்து இரவு வளமை மாதிரி சோறு கறி, அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா விடியப்புறம் பானம் பருப்பு கறி மற்றது கிரிபத் எல்லாமே வந்து வச்சுருந்தவேன். ஓகே, நல்லா இருந்தது. ஒரு 7 டிரைவர்ஸ் எல்லாருமே சிங்களாக்கள் தான். தமிழாக்கள்ன்றது வந்து குறைவு. ஒரு சில முஸ்லீம் அண்ணாக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கு என்ன பிளான்டா புறாமலைக்கு போயினோம். ஒரு ஆளுக்கு $100 அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு சொன்னவே. நான் சொன்னேன் நேரடியாக போனாலுமே வந்து ஒரு $40,000 $45,000 வந்து சிலவாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்றாலும் சொன்னவே நாங்கள் ஒரு கம்பெனிகிட்ட கேட்டிருக்கோம்ட்டு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை என்று என்ன 7:50க்கு இந்த இதுக்கு ரிசப்ஷனுக்கு வேற சொன்னவே. பார்ப்போம் என்ன கட்டம் அடுத்தது முடிவெடுக்கிற வேண்டி. இங்கேருந்து போட்டில் போயிடுமா இல்லை அங்கே போயிட்டு போகிறோமான்றது எனக்கு தான் நான் தெரிஞ்சு கொள்ளணும். பார்ப்போம். சரி, இப்போ உள்ளே வந்து நான் சொன்ன விஷயம் வந்து இங்கேருந்தே வந்து
புறாமலைக்கு நாங்கள் போட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கலர்களை பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலுமே ஒரு ரிலாக்ஸான ரோட பார்க்கவே பொறாமையாக இருக்குது. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட், அகல் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஐசியை வந்து வேண்டிட்டு போயிட்டோம், வெயிட் பண்ணணும். சம்பவம் ஆரம்பம். இங்கேருந்தே வந்து போட்டிங்கில் போகிறோம். ஓகே, ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் ஸ்னோக்லிங் இப்போ வரைக்கும் பண்ணுற ஐடியாவில் நான் எல்லாம் கொண்டு போகிறேன், ஷோர்ட்ஸ் கொண்டு இல்லை. அதால் வந்து அங்கே ஏதாவது வேண்டிட்டு கொண்டு பார்க்குறேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பயணமாக இருக்கும். அதோட இவையில் தங்கியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பீச் சைட்டோடையே இருக்கிற ரூம். இங்கே வந்து இந்த கம்பெனி வந்து இயங்குது. அந்த கம்பெனி மூலமாக தான் வந்து போகிறோம். இதில் ஒரு போட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வலிக்கிட வேண்டியதான். சமூகம் வந்து வலிக்கிட்டு ஆக்கள் வந்து இதில் டிக்கெட் எடுக்க போயிடும். இது என்ன இடம் வந்தே தெரியல, நிலாவளி இல்லை. ஆனால் இது என்ன இடம்? நிலாவளியா? அது ஏ கவுண்டரா? இதை வந்து சொல்லிடும், எனக்குண்டா தெரியல இது. ஓகே, அண்ணா வர மட்டும் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் போய் டிக்கெட் எடுக்க போயிடும். வருங்க அண்ணா, அவங்க ஓடி கொண்டிருக்கேன். முதல்ல டிக்கெட் எடுத்து வச்சிருக்கலாம் அண்ணா. முதல்ல ஓகே, ஏற்றிட்டோம். நாங்கள் தான் கேட்கணும் உங்களை. ஓகே, வந்தாச்சு. ஓகே சரி, சங்கின கையோடு இதில் ஒரு டீம் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே இவ்வளோ பேரும் போய் அங்கே போயிடும். இந்தியாவிலையும் வந்து ஒரு டீம் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகுது, அங்கே டீம் ப்ரிப்ரேஷன் ஆகுது. தண்ணின்ற ஒரு நீட்டை பாருங்கள், இப்படி மின்னுங்க வந்து. இதெல்லாம் இலங்கைன்னு சொன்னாலே 60 பேர் நம்ப மாட்டாங்க, அப்படி ஒரு இடம். இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் இது எங்களோட 3வது போட்டு, எங்களோட 3வது போட். இப்போ தான் வந்து அந்த ஆமைகள் இருக்கா அப்படி இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். இதில் போயிட்டு கடைசியாக ஒரு 10-15 நிமிஷம் நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வளமையாக செய்கிறதானே. ஓகே, பர்ஃபெக்டாக வந்து ஆக்கள் போயிட்டு நம்ம அப்படியே இந்த ஆளை போய் இப்படி சுற்றி அப்படியே இங்கே வந்து வருவினோம். இதில் அந்த டயர் டியூப்பில் நீச்சல் தெரியாடி டயர் டியூப்பில் பிடிச்சிட்டு போனால் மேலே அப்படி எலும்பி உடம்பு வடிவாக வந்து பார்த்துட்டு வடிவாக ரிலாக்ஸ் ஆகி போகலாம். நீச்சல் தெரியாட்டிக்கும் ஜக்கெட் போட்டாலும் வந்து கஷ்டம், பேலன்ஸ் பண்ண மாட்டோம் நாங்களெல்லாம். சரி, நான் அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதில் இன்னும் ஒரு டீம், நிறைய டீம்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கோம். வெங்கடாக்களும் நான் உண்மையை எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு நல்லா செய்யணும் அப்படின்ட்டு. சூப்பராக செய்கிறேன். அங்கே பாருங்கள், டெய்லாம் இந்த நான் இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கேன். வெளியில் வரவே இல்லை, உள்ளே அப்படியே பார்த்து கொண்டே போயினேன். இது வரைக்கும் நீச்சல் தெரியாத வேலைக்கு யோசிச்சு பாருங்கள். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் தெரியாட்டிக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜாலியாக வந்தால் ஜாலியாக அந்த ஸ்னோக்லிங், மீன்கள், ஆமைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த காலுக்கு இதை கொழுவிட்டு நீச்சல் தெரிஞ்சாக்கள் ஜக்கெட்டும் போட தேவையில்லை, அப்படியே நீந்த வேணும். சின்னப்படியே கூட நீச்சல் தெரிஞ்சிருக்குடாப்பா, அதுதான் வந்து கொடுமை. ஆனால் வெளிநாடுகளில் இருக்கைக்குள்ள 6 மாதத்துலேருந்து 6 வயசுலேயே வந்து இதுக்குள்ளே நீச்சல் கிளாஸுக்கெல்லாம் அனுப்பிடுவேணும். சரி, ஜாலியாக இந்த டீம் வந்து வலிக்கிட்டு எப்படிடா அம்மையே இந்த நீச்சல் தெரியாத நினச்சி கேவலப்படணும். நாங்கள்லாம் ஜக்கெட் இல்லாமல் இதுக்குள்ளே இவ்வளோ நேரம் இந்த இதை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. மக்கள் இப்போ கொஞ்சம் வெளியில் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கேமரா வேறு இவ்வளோ தான் ஜூம் போகும். iPhone 17 Pro எடுத்தால் ஜூம் பண்ணி காட்டலாம். நான் நினச்சிருந்தா அவையோட போயிருக்கலாம், என்றாலும் அவையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறேன். ஏன்னா அவையில் அந்த மூவ்மெண்ட்டை அவையில் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது லைஃப்பில் மறைக்கல ஒரு விஷயமா இருக்கும். அதில் நான் போய் நந்தி மாதிரி இடையில இருந்தா அந்த இடத்துக்கு அழகாக இருக்காது. கட்டாயம் என்ன ஒரு ஆசை, கயாழ்னியை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்னோக்லிங் செய்ய வேணும். கட்டாயம் கிட்டடியில் வருவேன், ஆளை கூட்டிகிட்டு வருவேன். ஆளுக்கும் ஆள் செய்ததில்லை, ஆனாலும் சூப்பராக இருக்கும். ட்ரைவர் அடுத்த டீம் வாங்கிட்டு இதை போட்டுட்டு நடக்குது. நான் கோப்ரோ கையில் வச்சுருக்கிறேன். இது பின்னால் பிரண்டு கிடந்து அப்படியே போனால் ஈஸி. இதில் அடுத்த ஆக்கிலம் வந்து ரெடி ஆகிட்டுலாம். சேம் டைம் எங்கடைய ஆக்கிலம் வந்து இப்போ வெளியில் வந்து கொண்டிருக்கணும். ரொம்ப எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சம்பவம்டா, இந்தியாவில் பக்கம் எல்லாம் செய்து முடிஞ்சு ஸ்னோக்லிங். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா அங்காள பக்கம் இது வடிவான துண்டு. இதை வந்து இப்போ பார்க்க போயிருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒரு துண்டு. இதுக்குள்ளேயும் சூப்பராக வந்து ஸ்னோக்லிங் வந்து செய்யலாம். நிறைய மீன்கள் வந்து இதுக்குள்ளேயும் இருக்குது. பாருங்கள், இவள் வந்து அந்த ஐஃபோனுக்கான கவர் ஒன்று வச்சுருக்கா. சூப்பராக அது வெளியில் தான் இங்கே வேண்டி இருப்பினோம். 6-8 இருந்தால் கொண்டு வந்துவாங்க, எங்களுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு திருப்பி ஆக்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். யாராவது கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னா அதை ஒரு அனலைஸ் பண்ணி இதை செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. சூப்பராக இருக்கும். முள்ளை எல்லாம் வந்து நாள் கணக்கில் இருந்து அப்படியே திருப்பி ஸ்னோக்லிங் செய்து
ஜாலியாக இருக்கும். சரி, அப்படியே நான் கொஞ்சம் நேரம் இதில் இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்கள் அப்படியே எடுப்போமா அதில் வந்து ஸ்னோக்லிங் வந்து செய்துட்டு வரட்டும். அதோட இதில் எல்லாம் பாருங்கள், முருகை கற்கள் காலை வந்து கிழிச்சிடும். அதில் வந்து கவனமாக இருங்க. பாட்டா போட்டு நடக்கிறது நல்லா. நேரமாக ஆக்கள் வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் 8 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஒரு 10 மணி 12 மணிக்குள்ள ஃபுல் க்ரௌண்டு வந்து இருக்கும். லைஃப் கார்டு வந்து இருப்பினும் இந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தரதுக்கு. அங்கடாக்கில் காணலன்னு பார்க்குறேன், காணவே இல்லை. அங்காலங்க அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டார் போல இருக்குது இந்த வியூவில். இப்போ அங்காலயம் செய்து முடித்து வந்துட்டு திருப்பி அவர் வந்து போயிடும், அக்கா வந்து திருப்பி போகிறேன்ட்டு இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கணும். நல்லா பிடிச்சி கொண்டது போல் இந்த போகிறப்ப திருப்பி ஒரு காசு தொண்டு சுற்றிட்டு வரட்டும். எத்தனை பேர் இதில் நல்ல இன்கம் வரும். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 50 USD பாருங்களேன். 2 பேருக்கு 30,000 பண்ணாலே ஒரு சொச்ச டிக்கெட் தனியாக நான் சொல்கிறேன். சரி, இப்போ போய்கொண்டு இருக்கிறா. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா, நானும் இதில் இருந்து போயிருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டு நான் யாழ்ப்பாணம் இன்றைக்கு வேலை கொண்டு விட்டுட்டு திருப்பி வந்து வவுனியா வரணும். உண்மையிலுமே கிட்டத்தட்ட ஒரு 350-380 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும். அதில் வந்து இதில் டயர்ட் ஆகிட்டோம்னா ரைவிங் மனைக்கில் வந்து நித்திர வரும். அதில் வந்து போனோம். ஆனால் கயாழ்னியோட கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கயாழ்னி மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலியே வந்து அம்மா வந்து கூட்டிகிட்டு வரணும் ஒரு ஆசை. அம்மா வந்து இதுக்குள்ள சேவை பண்ணுவோம் தெரியல. தங்கச்சி தம்பி எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். உண்மையில இலங்கையில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுலேருந்து அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக போட்டில் போவோம். போட்டை வந்து தள்ளி களைச்சி போயிட்டேன். இதில் நான் போய் ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணோம். நாங்கள்லாம் 5 ஏரியாக்களில் வரையலாது. விசிட்டர்ஸோடு வந்தால் வரலாம், ரூம் புக் பண்ணியிருக்காங்களோட வந்தால் வரலாம். மற்றபடி இப்படியான இதுகளில் வந்து இப்போயே வந்து பெர்மிஷன் எடுத்தால் வந்து விட்டேன். இந்த ஹோட்டலில் உண்மையிலுமே வேலோட இந்த ஒரு 5 நாள் வந்து சூப்பராக இருந்தது. இதிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் தான் வெளிக்கிட போகிறோம். நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து வேல் செய்த வேல். வயசு ஒரு இல்லைன்றதை நான் புரிஞ்சு கொண்ட வேல் மூலமாக. இப்படி நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணணும்னா கட்டாயம் இந்த ஒரு விதத்துலேயும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பான விஷயத்தில் எங்கே நீங்கள் போனாலுமே வந்து உங்களோட நான் வருவேன் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்கிறேன்டா கீழே நம்பர் இருக்குது. நீங்கள் உங்களோட டேயை வந்து புக் பண்ணிக்கொள்ளுங்கள். குறிப்பாக வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே எல்லோரும் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். எங்களோட உறவுகள் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சரியா, பாய். இப்படியே யாழ்ப்பாணம் கொண்டு இறக்கிட்டு அப்படியே வவுனியா வலிக்கிறதா.